இன்றைய தொலைக்காட்சி செய்திகள் விழிப்புணர்வா வெறும் பரபரப்பா? பேராசிரியர் திரு ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெறும் பட்டிமன்றத்தில் விழிப்புணர்வே அணியில் பேசுகிறார்கள் முனைவர் சாந்தம்மை பிரியா, இசையாசிரியர் பி உமாசங்கர். வெறும் பரபரப்பே அணியில் பேசுகிறார்கள் முனைவர் சிவ சதீஷ்குமார், முனைவர் குரு ஞானாம்பிகை. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. தமிழ் ஜனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் நாவீறு படைத்த நடுவர் உள்ளிட்ட அவைக்கும் வைரமாக மின்னிக் கொண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்து, அதுவும் பாருங்க, சாப்பாடு ஒருத்தர் இலவசமாக போட்டு நமக்கும் பணமும் கொடுத்து எல்லாம் பண்ணி எப்படி சாப்பாடு இருக்கு அப்படின்னு ஒப்பீனியன் கேட்கும்போது வாயிலேயே வைக்க முடியல, நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அந்த வேலையை தான் நாங்கள் 2 பேரும் பார்க்க வந்திருக்கோம் இப்போ. ஏன்னா ஒரு செய்தி சேனல்லே இருந்துக்கிட்டு இல்லை நீங்கள் சரியா இல்லை, பரபரப்பத்தை உண்டு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனாலும் நீங்கள் பேசுங்க, உண்மையை உறக்கு சொல்லுங்கள் என்று தன்னைத்தானே ஒரு விமர்சனம் செய்து கொள்வதற்கு ஒரு சேனல் முன் வருகிறது என்று சொன்னால், இந்த சேனலை நான் வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். சாத்தம்மை அக்கா பேசுனதுல எதையும் நான் மறுக்க முடியாது. ஆனால் சில விஷயங்களை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். செய்தி சேனல்கள் எவ்வளவோ நன்மை செய்கிறது, உண்மைதான், இல்லைன்னு நாங்கள் சொல்லலை. அது வேற நேரலையெல்லாம் சொன்னீங்க, ஆண்டவனே வீட்டுக்கு அழைத்து வருகிறது அப்படின்னு. உண்மையிலே இதே சேனலில் நேரலையில் நான் வர்ணனை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் ஏற்றுக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு பள்ளி வாகனம் சொன்னீங்கல்ல, பள்ளி வாகனம் தவறாக ஓடியது, அதனால ஓட்டுநர் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார் அப்படின்னு பண்ணாங்க. சரி, இல்லைன்னு சொல்லுங்க. அவர் டிஸ்மிஸ் செஞ்சதுக்கு அப்புறமும் ரிப்பீட்டாக அந்த செய்தியை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத நாங்கள் தப்புன்னு சொல்ல வந்திருக்கோம். ஆமாங்க, ஒரு செய்தி எத்தனை வாட்டி போடுவீங்க? செய்தி திரும்ப 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 திரும்ப. ஆமா, நீங்க வீட்டுக்கு வர்றீங்க, வீட்டுக்கு வந்தா வணக்கம் அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கும். சோஃபாவில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் வணக்கம் வணக்கம் அப்படி சொன்னா நல்லாவா இருக்கும்? அந்த மாதிரி ஒரு செய்தியை ஒரு முறைக்கு மேல சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் மேல இல்ல ஒரு செய்தியை ஒரு தடவை சொல்ற சேனலும் இருக்கு. அது நல்ல செய்தியா இருக்கும். நல்ல செய்தியா இருந்தா ஒரு தடவையோட நிறுத்திடுவாங்க. மோசமான செய்தியா இருந்தா ரிப்பீட்டு கண்டிப்பாங்க. இப்ப திரும்ப திரும்ப, ஏன்னா அதை மக்களோட மனசுல ஆழமா பதிச்சா தான் எதிர்காலம் விளங்கும். அதுக்காக விளங்கும் இல்லைங்க. அதாவது நல்லதவற்றை பெருசா சொல்லணும், கெட்டதோ சுருக்கமா சொல்லணும். நல்லது சுருக்கமா சின்னதா போடுறாங்க, ஹெட்லைன் கீழே சின்னதா போகுது. ஆனா தப்பு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக்கி பெருசா போடுறாங்க பல தொலைக்காட்சிகள்ல. உதாகரமா அதுவும் பெரிய புராணம்னு ஒரு இலக்கியம் இருக்கு. பெரிய புராணத்துல திருநீலகண்டத்து குயவனாருடைய வாழ்க்கைய சேக்கிலார் சொல்லும் போது, அவரு சின்ன வயசுல கொஞ்சம் தப்பா இருந்துட்டார் அப்படிங்கறது எப்படி சொல்றாங்கன்னா, இளமை மீதூர இன்பத்துறையில் இளையரானார்னு முடிச்சுட்டு போயிட்டார். ஒரு தவறுனா சுருக்கமா சொல்லணும். ஆனா இன்னைக்கு இருக்கிற செய்தி சேனல்ல பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன தப்புனா அதை பெருசாக்கி ஊதி பெருசாக்கி அப்படி பண்றாங்க. அப்படி இருக்கும் ஜூம் பண்ணி. அதுல வேற இன்னொன்னு, ஒரு திருட போனானா, திருடுனா அவனுக்கு தண்டனை கிடைச்சுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே. அவன் எப்படி திருடுனா, அந்த சிசிடிவி காட்சி எல்லாம் எடுத்து போட்டு இவங்க விழிப்புணர்வு ஏற்படுத்துறாங்களா இல்ல திருடர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி இதெல்லாம் மறைச்சிட்டு நீங்க பண்ணுடான்னு சொல்லி கொடுக்குறாங்களானே தெரியல. அது ஒரு இன்டைரக்ட் ட்ரைனிங், எப்படி திருடலாம் இலவசமாக அப்படின்னு அந்த மெத்தடை சொல்லி கொடுக்குறது. இப்ப பாத்தீங்களா, செய்தி சேனல்கள் பரபரப்பத்தை அதிகமாக ஏற்படுத்துது என்பதற்காக எங்கள் அணியில் சார்ந்த பேச்சாளராகவே நடுவரே மாறிவிட்டார் என்று சொன்னால் அந்த பரபரப்பு எவ்வளவு அவரை மாற்றி இருக்கிறது. இதுதான் ஒரு பரபரப்பான கருத்து. இல்லைங்க, எப்பயாவது இந்த பிரேக்கிங் நியூஸ்னு ஒன்று போடுறாங்க பார்த்தீங்களா, அது எப்பயாவது பிரேக்கிங் நியூஸ்னு போட்டால் பரவாயில்ல. எப்பயுமே பிரேக்கிங் நியூஸ்னு எப்படிங்க? எப்போ பார்த்தாலும் அதையும் போடுறாங்க. அந்த காலத்தில் செய்தி வாசிப்பாளர்கள்லாம் அவங்க வருவாங்கன்னா, ஓ நல்ல விஷயம் சொல்ல போகிறாங்கப்பா, காத்துக்கிட்டு இருப்பாப்பா அப்படின்னு சோபனா ரவின்னு ஒருத்தர் வருவாங்க, சந்தியான்னு ஒருத்தர் வருவாங்க. உச்சரிப்புனா அவ்வளோ நல்லா இருக்கும். லகர லுகரமெல்லாம் உழுகலறி தளிகலையில் உளி உலகு பள்ளி பெருகு வள்ளியை நினையான்னு இந்த லகரமெல்லாம் சிகரமாக இருக்கும். இப்போ பார்த்தா ஒருத்தன் செத்துட்டான் அப்படின்னா சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க. அதெல்லாம் பரபரப்பாக தான் இருக்குது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பா என்ன படுத்துவார் சின்ன பையனாக இருக்கும்போது, டிவி பாரு, செய்தியை கேளு. நாங்கள் எப்பவுமே இளைஞர்கள் செய்தியை பார்ப்போம். எதுக்காக? ஒரே ஒருத்தருக்காக, ரமணனுக்காக பார்ப்போம். மழை வந்தால் லீவ் விடுவார், அதுலேயும் நாங்கள் பார்ப்போம். எப்போ நம்ம மாவட்டம் வரும் அந்த ஹெட்லைனில் போடும்போது வரிசை எல்லாத்தையும் போட்டு விட்ருங்க. இந்த மாவட்டம் எதிர்பார்க்கிறோம், கோவை மாவட்டம் விடுவார்களா விட மாட்டார்களா, நீலகிரி விட்டு விட்டார்கள், திருப்பூர் விட்டு விட்டார்கள். எங்களுக்கு உயிரே அதில் தான் இருக்கும். விடுவாங்களா விட மாட்டாங்களா, விடுவாங்களா விட மாட்டாங்களா, கிளம்பி போனதுக்கப்புறம் விட்டாங்கன்னு போடுவாங்க.
அதுக்காக பார்த்து எங்கள் அப்பா என்ன சொல்லுவார், செய்தி 4 விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னா நாலேஜ் வளர்ந்துக்கணும்னா, நாலும் ஏஜ் வளர்ந்துட்டு போகுது, நாலேஜ் வளர்ந்துக்கணும், செய்தியை பாரும்பார். சரி பார்க்கலான்னு போட்ட உடனே ஒரு செய்தி வருகிறது. பாக்கெட் மணி தராத காரணத்தால் பட்டாக்கத்தை எடுத்து பட்ட பகலில் தன்னுடைய தந்தையை குத்த முயன்ற மகன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதை பெருசா போடும்போது நீ செய்தி பார்க்காத அப்படின்னு எங்க அப்பா பரபரப்பாயிட்டார். அதனால ரொம்ப நம்ம எதுக்குங்க செய்திகள் எதுக்கு அதிகமானு நான் கேட்கிறேன். நம்ம செய்திகளால் நிரம்பி வழிகிறோம். அதிகமா அறிவு தேவையே இல்லை. நான் சொல்றது என்னன்னு கேட்டா, சுருக்கமா தெரிஞ்சுக்கிட்டா போதுமான ஒன்று. எதுக்கு அதிகமா தெரிஞ்சு வச்சுக்கிட்டு தெரிஞ்சா இப்ப கடவுள் கொடுத்த அருள்னா 2. ஒன்று நம்முடைய டிஓடி இறப்பு தேதி தெரியாமல் இருக்கிறது, இன்னொன்று மறதி என்பது. மறதியை போல ஒரு மாமருந்தே கிடையாதுங்க. படிச்சு எல்லாமே நம்ம மண்டைக்குள்ள இருந்தா நாரதகான சபால உட்காந்து பட்டிமன்றமா கேட்டுக்கிட்டு இருப்போம், கிறுக்கு பிடிச்சி ஞான் தெரிஞ்சுக்கிட்டு கிடந்திருப்போம். அதனால எல்லா விஷயம் தெரிஞ்சு வச்சு என்ன பண்ண போறோம்? அதனால எங்கேயோ ஒரு பக்கத்தில் இருக்கிறத வதந்திகள் ஓவரா பதவுது. அதையும் தாண்டி இன்னொன்று சொல்லணும்னு கேட்டா, இந்த கொரோனா வந்துச்சு பார்த்தீங்களா, அப்போ அக்கா சாத்தம்மையக்கா கூட சொன்னாங்க, கொரோனா வந்த போது சென்னையில் என்ன நடக்கிறது என்பதை திருச்சியில் இருக்கிற நாங்களாம் அப்படிலாம் கிடையாதுங்க. கொரோனா பாதிப்பை விட கொரோனா எண்ணிக்கையை பற்றிய சேனல்களுடைய அறிவிப்பின் காரணமாகத்தான் பாதிப்பு அதிகமாக இருந்துச்சு. கிராமப்புறங்கள் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாம்பு கடிச்சு பொழைச்சவனும் இருக்கிறான், செருப்பு கடிச்சு செத்தவனும் இருக்கிறான்னு சொல்லி. உண்மையிலேயே பரபரப்பு. நான்லாம் சென்னையில் இருக்கிறேன், எங்க அப்பா அம்மா ஊர்ல இருக்கிறாங்க. சென்னையில எண்ணிக்கை, கொரோனா எண்ணிக்கை, பாதிக்கப்பட்ட எண்ணிக்கை அதிகரிக்குதுன்னு சொல்லும் போது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரல. ஆனா ஊரில் இருக்கக்கூடிய பெற்றோர்களும் உறவினர்களும் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு கண்ணிலே பார்க்க முடியாமல் கேட்டதை மட்டுமே வைத்துக் கொண்டு எவ்வளவு கவலைப்பட்டார்கள் என்பதை ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைத்து பார்ப்பார்கள். ஹெட்லைன் ஒன்று போடுவாங்க பார்த்தீங்களா, மேல ஒரு செய்தி போயிட்டு இருக்கும், அது 2 வண்ணத்தில் ஒன்று போயிட்டு இருக்கும், கீழே ஒன்று போயிட்டு இருக்கும். எந்த செய்தியை பார்க்கறதுனே தெரியல. அன்னைக்கு பார்த்தா மேலே அமைச்சர் பங்கேற்புன்னு ஒரு ஹெட்லைன் போகுது, கீழே பார்த்தா 60 லட்சம் கொள்ளைன்னு போயிட்டு இருக்கு. என்ன ஆச்சு, அமைச்சர் தான் கொள்ளை அடிச்சாரா தெரிய மாட்டேங்குதுங்க. அப்படிலாம் போயிட்டு இருக்கு. அப்ப ஒரு நேரத்தில் ஒரு செய்தியை சொல்லுங்க, 9 செய்தி எதுக்கு எங்களுக்கு தேவையில்லாத? ஒரு செய்தி வாசிச்சுக்கிட்டு இருக்கையில கீழே ஸ்க்ராலிங் எதுக்கு? அதுல வேற செய்தி, அது நியாயமான கேள்வி. அதையும் தாண்டி சில செய்தி கிடைக்கல என்ன பண்றாங்க, ஒரு விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சு நம்ம அப்படி இன்வால்வ் ஆகி பார்த்துக்கிட்டு இருப்போம். கடைசியில சித்தரிக்கப்பட்டதுன்னு போடுவாங்க. போடுறாங்களா இல்லையாங்க? சில தொலைக்காட்சிகள் போடுறாங்க, நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்துருக்கேன். அப்புறம் இன்னொன்னுங்க, தயவு செஞ்சு இந்த ஹார்ட் பேஷண்ட் இவங்கெல்லாம் இருந்தீங்கன்னா விவாத மேடை மட்டும் பார்த்துறாதீங்க. ஆமையா, என்ன நடக்குதுன்னே தெரியல. இவங்களா சேர்ந்து உட்கார்ந்து இப்போ ஒன்றும் இல்லைங்க, உண்மையா 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவம், 2 தலைவர்கள் மரியாதை நிமித்தமாக ஒரு கல்லூரி விழாவில் கலந்துக்கிறாங்க. சாதாரணமா அவங்க கொள்கையை தாண்டியும் கூட நண்பர்கள் உறவினர்கள் அப்படிங்கலாம் நட்பு பாராட்ட வேண்டிய தேவை இருக்கா இல்லையா? 2 பேர் சந்திச்சுட்டாங்கன்னா போது ஒருவேளை கூட்டணி இருக்குமோ, அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்னு சொல்லி 4 பேர் உட்கார்ந்து எதுக்கு பேசுறது? அவர்களுக்கு 2 தனிப்பட்ட விஷயங்கள் இருக்காதா? அவர்களுக்கு நல்லா இருக்கீங்களான்னு கேட்கக்கூடாதா? 2 பேர் கட்சிகள் இருந்தாலும் கூட நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கூட கேட்கக்கூடாதாங்க? அது மனிதங்கிறத வேண்டாம் இவங்க தானே பண்றாங்க. அதுக்கப்புறம் இப்படி எத்தனையோ விஷயங்கள். அப்புறம் ஒன்றும் இல்லைங்க, ஒரு நல்ல தலைவர் வீட்டுக்கு ஒரு ரைடு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், ரைடு பரிசோதிக்க யாருக்கா இருந்தாலும் போதான் உடனே அதை பெருசாக்கி இவ்வளவு இருக்குமா அவ்வளவு இருக்குமா, யாரா இருந்தாலும் இப்படி எதுக்கு அதெல்லாம் பேசுவது? அதை சொல்ல வேண்டியது பரிசோதிக்க வந்தவர்கள் சொல்ல வேண்டுமே ஒழிய சேனல்கள் சொல்ல வேண்டிய தேவையில்லை. அது விவாத மேடைகள் எதுக்கு விவாதிக்கணும்? இப்படியெல்லாம் வைத்து பார்க்கிற போது விழிப்புணர்வுக்கு வந்த தொலைக்காட்சிகள் பெரும்பான்மையாக பரபரப்பில் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தமிழ் ஜனம் போன்ற தொலைக்காட்சிகளின் மூலம் விழிப்புணர்வே ஏற்பட வேண்டும் என்பதை என்னுடைய பணிவான வேண்டுகோளாக வைத்து செய்தி சேனல்கள் அதிகமாக பரப்பிக் கொண்டிருப்பது வெறும் பரபரப்பே என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சபாஷ்.